ஓம். வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக ஹிருதயம். தயாரா? நிச்சயமா. வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல் பகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இங்க முதல் வரியே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஆமா. வருவதும் போவதும் உண்மையல்ல, வராததும் போகாததும் உள்ளதாய் இருக்கிறது. ம். அதாவது எதுவெல்லாம் வருதோ போகுதோ அது உண்மை இல்ல, எது வராமலும் போகாமலும் நிரந்தரமா இருக்கோ அதுதான் உண்மைன்னு சொல்லுது. இது கேக்குறதுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஆமா, இயல்பா குழப்பம் வரும். நம்ம வாழ்க்கையில சந்தோஷம், துக்கம் எல்லாமே வந்து போகுது. அப்ப அதெல்லாம் உண்மையே இல்லையா? இது ஒரு அருமையான கேள்வி. இங்க உண்மைங்கிற வார்த்தையை நாம சரியா புரிஞ்சுக்கணும். சரி. உண்மை அல்ல அப்படின்னா அது நடக்கவே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அது நிரந்தரமற்றது, மாறிக்கிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓஹோ, டெம்பரரின்னு சொல்றீங்க. அதேதான். ஒரு சினிமா திரையை கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த திரையில ஒரு சோகமான காட்சியும் ஓடும், சந்தோஷமான காட்சியும் ஓடும். ஆமா. ஆனா அந்த காட்சிகள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த திரை மட்டும் மாறாம அப்படியே இருக்கும். ஓ, அப்போ நம்ம வாழ்க்கையில வர்ற இன்பம் துன்பம் எல்லாமே அந்த திரையில ஓடுற காட்சிகள் மாதிரி. கரெக்ட். நாம தான் அந்த மாறாத திரை, அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. அதனாலதான் அடுத்த வரிகள் மகிழ்ச்சி வரும் போகும், துன்பம் வரும் போகும் அப்படின்னு ரொம்ப எளிமையா சொல்லுது. ம். இந்த வரிகளோட நோக்கம் நம்மள உணர்ச்சியற்றவங்களா மாத்துறதில்ல, வர்ற அனுபவங்களோட ஒட்டிக்காம அது ஒரு தற்காலிகமான நிகழ்வுன்னு புரிஞ்சுக்க வைக்கிறது தான். இதுதான் அந்த அடுத்த வரிக்கு நம்மள கூட்டிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அனுபவங்களை கட்டுப்படுத்தும் முயற்சி நிற்கும்போது ஒரு புதிய உலகம் பிறக்கிறது. ஆமா, இது ரொம்ப ஆழமான கருத்து. நாம பொதுவா நமக்கு பிடிச்ச அனுபவங்களை தக்க வைக்கவும் பிடிக்காத அனுபவங்களை தவிர்க்கவும் தானே முயற்சி செய்வோம். நிச்சயமா, அதுதான் மனித இயல்பு. அப்போ அந்த முயற்சியை நிறுத்தினா எப்படி ஒரு புதிய உலகம் பிறக்கும்? ஏன்னா அந்த முயற்சியே ஒரு விதமான மன போராட்டம். தண்ணியோட வேகத்துக்கு எதிரா நீச்சல் போடுற மாதிரி. ஆமா, ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப களைப்படைய வைக்கும். ஆனா நீங்க அந்த போராட்டத்தை கைவிட்டு தண்ணியோட போக்கிலேயே மிதக்க ஆரம்பிக்கும் போது ஒரு விதமான அமைதியும் எளிமையும் உண்டாகும். சரி. அந்த நிலையத்தான் புதிய உலகம் பிறக்கிறதுன்னு இந்த வரிகள் சொல்லுது. அனுபவங்களை கட்டுப்படுத்த நினைக்காம அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது மனதோட போராட்டம் நிக்குது. அங்க ஒரு அமைதி பிறக்குது. ஆஹா, முதல் பகுதி என்ன சொல்லுதுன்னா, நம்ம அனுபவங்கள் நிரந்தரம் இல்லாதது, அதனால அதுல சிக்கிக்காம அத ஒரு சாட்சியா இருந்து கவனிக்கணும். மிகச்சரியா சொன்னீங்க. சரி, நம்ம அனுபவங்கள் எல்லாம் போற மேகங்கள் மாதிரின்னா, அந்த மேகங்களுக்கு பின்னாடி இருக்கிற வானம் யாரு? ஆஹா, அருமையான கேள்வி. இதுதான் நம்மளோட இரண்டாவது பகுதிக்கு வழிவகுக்குது. நான் என்பதன் உண்மையான தன்மை. ஆமா, இந்த இடத்துலதான் இந்த தத்துவம் இன்னும் ஆழமா போகுது. இந்த உடல் நானல்ல அப்படின்னு ஒரு வரி வருது. ஆமா, இது நம்மில் பலருக்கும் அதிர்ச்சியா இருக்கலாம். ஏன்னா நாம நம்மள இந்த உடலாத்தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. பார்ப்பது, கேட்பது, உணர்வது எதுவோ அதுவே நான் அப்படின்னு அடுத்த வரியே அதுக்கு விளக்கம் கொடுக்குது. அப்ப நான் இந்த உடம்பு இல்ல, ஆனா இந்த உடம்பு மூலமா பாக்கற, கேக்குற, உணர்ற அந்த உணர்வு தான் நானா? ஆமா, இதை இன்னும் அழகா விளக்க ஒரு ஊமை இருக்கு. சொல்லுங்க. நீங்கள் வண்டி அல்ல, அதை இழுக்கும் குதிரையும் அல்ல, நீங்கள் இரண்டையும் அறிபவர். இந்த வரியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ம். இங்க வண்டிங்கிறது நம்ம உடல், குதிரைங்கிறது நம்மளோட மனம், அதாவது பிராணன். அதுதான் இந்த உடலை இழுத்துட்டு போகுது. ஓகே. ஆனா நீங்க இந்த ரெண்டுமே இல்ல. வண்டி போறதையும் குதிரை ஓடுறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த அறிபவர், அந்த சாட்சி உணர்வு தான் நீங்க. இது ஒரு பெரிய பார்வை மாற்றம். ஏன்னா நான் ஒரு செயலை செய்யும்போது நான் செய்கிறேன் அப்படின்னு தானே நினைக்கிறோம். ஆமா, ஆனா இங்க செய்பவன் ஒரு மாயை அப்படின்னு சொல்லுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் இந்த தத்துவத்தோட உச்சபட்சமான கருத்துக்கள்ல ஒண்ணு. நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அங்க நான் ஒரு தனிப்பட்ட அகந்தை உருவாகுது. ஆமா, a sense of doership. கரெக்ட். ஆனா இந்த வரிகள் என்ன சொல்லுதுன்னா, செயல்கள் நடக்குது, ஆனா அதை செய்யறதுக்குன்னு ஒரு தனி நான் கிடையாது. இத விளக்க அடுத்த வரியே வருது. அருவிகள் செயல்களை செய்கின்றன, ஆனால் பலன்களுக்கு உரிமை கோருவதில்லை. அதேதான். புரியுது. இப்போ ஒரு சுத்தியல் ஒரு ஆணியை அடிக்குதுன்னா, நான் ஆணியை அடித்தேன்னு அந்த சுத்தியல் நினைக்காது. அது ஒரு கருவி. நிச்சயமா. அது மாதிரி நம்ம உடலும் மனமும் செயல்களை செய்யற கருவிகள் தானே? அதேதான். செயல்கள் இந்த உடல் மனம்ங்கிற கருவி மூலமா நடக்குது. ஆனா நான் செஞ்சேன்னு நம்ம அகந்தை அதுக்கு உரிமை கொண்டாடுது. அந்த உரிமை கொண்டாடுற அகந்தை தான் ஒரு மாயைன்னு இந்த வரிகள் சொல்லுது. செயல்கள் நடக்கும், ஆனா செய்பவன் ஒரு கற்பனையான உருவாக்கம்.
இது உண்மையிலே மனசு உலுக்குற ஒரு கருத்து. அப்போ நம்மள நாம உடல், மனம், செய்பவன்னு நினைக்கிறது எல்லாமே ஒரு விதமான வரையறைக்குட்பட்ட பார்வை. ஆமா, ஒரு லிமிட்டெட் பெர்ஸ்பெக்டிவ். அந்த வரையறைக்குள்ள இருந்து பார்க்கறதால தான் நாம உண்மைய பார்க்க முடியல. மேகத்திற்குள் பார்வை பரிமிலப்பட்டுள்ளது. மேகத்திற்கு வெளியே வா. அப்போது மேகம் தெரியும், சூரியன் தெரியும், வானம் தெரியும் அப்படின்ற வரிகள் இதத்தானே சொல்லுது. மிக சரியா சொன்னீங்க. அந்த மேகம்தான் நம்மளோட குறுகிய நான் என்கிற எண்ணம். சரி. நாம அந்த மேகத்துக்குள்ள இருக்கும் வர நமக்கு அந்த மேகத்தை தாண்டி எதுவும் தெரியாது. ஆனா நாம அந்த நான் என்கிற எண்ணத்திலிருந்து கொஞ்சம் விலகி நம்மள ஒரு சாட்சியா பார்க்க ஆரம்பிக்கும்போது ஓ, நமக்கு அந்த எண்ணங்கள்ங்கிற மேகமும் தெரியும், அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவுங்கிற சூரியனும் தெரியும், எல்லாவற்றையும் உள்ளடக்கிய உணர்வுங்கிற வானமும் தெரியும். சரி. நாம இதுவரைக்கும் அனுபவங்கள் நிரந்தரமில்லைன்னு நாம நினைக்கிற இந்த நான் ஒரு மாயைன்னும் பார்த்தோம். இது ஒரு பெரிய குழப்பத்தையும் தேடலையும் உருவாக்குது. ஆமா, இயல்புதான். அப்போ உண்மையை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஞானம் எப்படி அடையறது? இதுதான் நம்மளோட 3வது பகுதிக்குள்ள நம்மள கூட்டிட்டு போகுது. விடுதலைக்கான பாதை. ம், ஆனா இங்கேயும் ஒரு ஆச்சரியம் இருக்கு. தேடல் அகந்தையை பலப்படுத்துகிறதுன்னு ஒரு வரி வருது. ம். இது எப்படி சாத்தியம்? தேடினாதானே கிடைக்கும். இது இந்த தத்துவத்துல இருக்கிற ஒரு அழகான முரண்பாடு, பாரடாக்ஸ் மாதிரி. ஆமா. நான் ஞானம் அடையணும், நான் விடுதலையை தேடுறேன்னு ஒருத்தர் சொல்லும்போது அங்க நான்கிற ஒரு தனி நபர் இருக்கிறதாகவும் அவருக்கு ஞானம்ங்கிற ஒரு பொருள் கிடைக்காம இருக்கிறதாகவும் ஒரு எண்ணம் உருவாகுது. சரி. இந்த நான்கிற எண்ணம் தான் அகந்தை. நீங்க தேட தேட தேடுகின்ற நான் இன்னும் வலுவாகிட்டே போவான். அப்போ தேடுறதே தப்பா? தேடுறது தப்புன்னு சொல்லல, ஆனா தேடலோட தன்மையை புரிஞ்சுக்கணும். ஓகே. நீங்க உங்ககிட்ட இல்லாத ஒரு பொருளை தான் தேட முடியும். ஆனா ஞானம்ங்கிறது நீங்க அடைய வேண்டிய ஒரு பொருள் இல்ல, அது ஏற்கனவே நீங்களா இருக்கிற ஒண்ணு. ஓ, சர்க்கரை திடீரென்று இனிப்பாக மாறுமா? கரெக்ட். சர்க்கரை எப்பவுமே இனிப்பாதான் இருக்கு. அது தன்னோட இனிப்புத் தன்மையை அடைய தேட வேண்டியதில்ல. அருமையான இணைப்பு. அதே போல நீங்கள் எப்போதும் என்னவாக இருந்தீர்களோ அதை எப்படி ஆக முடியும் அப்படின்னு இந்த வரிகள் ஒரு கேள்வியை எழுப்புது. நீங்க ஏற்கனவே சுதந்திர சொரூபமா தான் இருக்கீங்க. அதை அடைய முயற்சி செய்யும்போது நீங்க அது இல்லைங்கிற எண்ணத்தை தான் வலுப்படுத்துறீங்க. அப்போ சுதந்திரம் அல்லது விடுதலை ம், அப்படிங்கிறது நாம சம்பாதிக்கிற ஒரு பட்டம் இல்லையா? இல்ல. சுதந்திரம் என்பது ஒருவரால் உடைமையாக்கப்படும் பொருள் அல்ல, சுதந்திரமே உடைமையாக்கிக் கொள்கிறது அப்படின்னு ஒரு கவித்துவமான வரி வருதே. ஆமா, அதுக்கு என்ன அர்த்தம்? இது ரொம்ப அழகான வரி. நாம சுதந்திரத்தை ஒரு பொருளா நினைச்சு அதை அடைய பார்க்கறோம். ஆனா உண்மை என்னன்னா, நான் என்கிற தனிப்பட்ட உணர்வு கரையும் போது அங்க மிச்சம் இருப்பது சுதந்திரம் மட்டும்தான். ஓஹோ. அதாவது நீங்க சுதந்திரத்தை அடையறதில்ல, சுதந்திரம் உங்களை ஆட்கொள்ளுது. அதனாலதான் தனிப்பட்ட சுதந்திரம் என்பது தனிப்பட்ட தன்மையிலிருந்து விடுதலை அப்படின்னு தெளிவா சொல்லப்படுது. புரியுது. அது எந்த ஒரு தனிப்பட்ட உடலுக்கோ மனதுக்கோ கிடைக்கிற பரிசு இல்ல, அது அந்த தனிப்பட்ட உணர்வே இல்லாம போற நிலை. சரி, அப்போ தேடுறது சரியான வழி இல்லனா அப்புறம் எப்படி இந்த உண்மையை உணர்றது? தியானம், யோகா போன்ற வழிமுறைகள் எல்லாம் பயனற்றவையா? இந்த வரிகள் வழிமுறைகளை முற்றிலுமா நிராகரிக்கல, ஆனா அதோட இடத்தை சரியா சுட்டி காட்டுது. எப்படின்னு? இதை உணர்ந்ததும் வழிமுறைகள் பயனற்றவை என தெரிகிறதுன்னு ஒரு வரி வருது. அதாவது நீங்க யாருங்கிற உண்மையை உணர்ந்ததுக்கு அப்புறம் அங்க போறதுக்கு நீங்க பயன்படுத்தின படகு உங்களுக்கு தேவைப்படாது. அது வரைக்கும் அது உதவியா இருக்கலாம். ஆமா, ஆனா இங்க ஒரு வித்தியாசமான வழி சொல்லப்படுது. அது எதையாவது சேர்க்கிற வழி இல்ல, நீக்கிற வழி. கழித்தல் முறை மாதிரி. அதேதான். தவறானதை நீக்கினால் உண்மை தானாகவே ஒளிரும். இது ரொம்ப நேரடியான ஒரு அணுகுமுறை. ஆமா, இது நேதி வழிமுறைன்னு சொல்லுவாங்க இல்லையா? கரெக்ட். இது நான் அல்ல, இது நான் அல்லன்னு எதெல்லாம் நீங்க இல்லையோ அதையெல்லாம் நீக்கிட்டே வர்றது. இந்த எண்ணத்தை நீக்கு, அந்த பொருளை நீக்கு அப்படின்னு சொல்றது போல. ம், கடைசியில நீக்க முடியாத ஒண்ணு மிஞ்சும். மிஞ்சுவது உள்ளதா இருப்பது. அந்த மிச்சம் இருப்பதுதான் உண்மை. இந்த நீக்குதல்ங்கிற வழிமுறைக்கு மனசுல எந்த எண்ணங்களும் கருத்துக்களும் இல்லாம ஒரு வெறுமையான நிலை வேணும் போல. ஆமா. அதனாலதான் வெறுமையான மனிதனே கழித்தலின் நுட்பங்களை புரிந்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லுதோ? நிச்சயமா. ஏன்னா ஏற்கனவே நிறைய கருத்துக்களையும் நம்பிக்கைகளையும் மனசுல நிரப்பி வச்சிருக்கிற ஒருத்தரால எதையும் நீக்க முடியாது. சரி, அவரோட நோக்கம் இன்னும் அதிகமா சேர்க்கறதுல தான் இருக்கும். ஆனா எல்லாத்தையும் துறந்த ஒருத்தனால தான் உண்மையான துறவு எதுன்னு புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் அடுத்த வரியில ஆமா, உண்மையான துறவிகள் கருத்துக்களை துறக்கிறார்கள், யோசனைகள், நம்பிக்கைகள்,
கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை துறக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க பொருளை துறக்கிறத விட கருத்துக்களை துறக்கிறது தான் பெரிய விஷயம். அதுதான் கடினமானதும் கூட. ஆமா, ஏன்னா நம்மள கட்டி போடுறது கருத்துக்கள் தான். இந்த கருத்துக்கள் தான் உண்மைய ஒரு வண்ண கண்ணாடி மாதிரி மறைக்குது. மனம் ஒரு வண்ண கண்ணாடி, அதுவே உண்மையை தெளிவாக பார்ப்பதை தடுக்கிறது. ரொம்ப பொருத்தமான உவமை. ஒவ்வொருத்தரோட மனமும் ஒவ்வொரு நிற கண்ணாடி. சரிதான். அது வழியா பார்க்கும்போது உலகம் அந்த நேரத்துல தான் தெரியும். ஆனா உண்மைக்கு நிறமே கிடையாது. அந்த கண்ணாடிய சுத்தப்படுத்தினா அல்லது எடுத்துட்டா உண்மைய உள்ளபடி பார்க்கலாம். இந்த கருத்துக்களை துறக்கிறது தான் அந்த கண்ணாடிய சுத்தப்படுத்துற வேலை. ஆமா. இந்த உரையாடலோட கடைசிக்கு வர்றோம். இங்கே அனைத்து வேண்டும் என்பதும் பொய்யானவை. கட்டாயப்படுத்தப்பட்டது இயல்பாக இருக்க முடியாது. இயல்பானது மட்டுமே உண்மையானது அப்படின்னு முடிக்கிறாங்க. ஆமா, இது நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையுமே இணைக்குது. நிச்சயமா. நான் ஞானமடைய வேண்டும், நான் அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாம நம்ம மேல திணிக்கிற எல்லாமே ஒரு விதமான வன்முறை தான். அது ஒரு கட்டாயம். ஆமா. கட்டாயமா வர்ற அமைதி உண்மையான அமைதியா இருக்காது. இயல்பா எந்த முயற்சியும் இல்லாம நீங்களா இருக்கும்போது வெளிப்படுறது தான் உண்மையானது. அந்த நீர் உவமை மாதிரி. ஆமா. நீர் அதன் பாத்திரத்தால் வடிவமைக்கப்படுவது போல மனிதன் அனுபவங்களால் வடிவமைக்கப்படுகிறான் அப்படின்னு ஒரு வரி வருது. ஆனா அந்த பாத்திரம் உடைஞ்சா நீர் எப்படி அதோட இயல்பு நிலைக்கு வருதோ அதுபோல அனுபவங்களுங்கிற பாத்திரத்திலிருந்து வெளிய வரும்போது நம்ம இயல்பு நிலைக்கு வரும். கரெக்ட். கடைசியா, நீர் சிற்றலைகள் இல்லாத போது அமைதியாக இருப்பது போல மனம் எண்ணங்கள் இல்லாத போது அமைதியாக இருக்கிறது. ம் ஆக இந்த முழு பயணத்தோட நோக்கமோ எண்ணங்களிலிருந்து விடுதலை, தீர்ப்புகளிலிருந்து விடுதலை, விடுதலை இதுதானா? இதுதான் அதோட சாராம்சம். விடுதலைங்கிறது எங்கேயோ அடைய வேண்டிய விஷயம் இல்ல. அது ஏற்கனவே இங்கே தான் இருக்கு. இங்க இப்போ. ஆமா. எண்ணங்களோட சத்தத்திலையும் தீர்ப்புகளோட பிடியிலையும் இருந்து விடுபடும்போது அந்த அமைதியான இயல்பான விடுதலை தானாகவே வெளிப்படுது. ரொம்ப அருமையான ஒரு உரையாடல். இந்த எளிமையான வரிகளுக்குள்ள இவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நிச்சயமா. நாம இன்னைக்கு அனுபவங்கள் நிரந்தரமற்றது, நான் என்பது ஒரு ஆழமான உணர்வு, விடுதலை என்பது அடைவதல்ல உணர்வது அப்படின்னு பல விஷயங்களை அலசினோம். ம் இந்த உரையாடல கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சிந்தனைய விட்டுட்டு போக விரும்புறேன். இந்த வரிகள் சொல்லுது, தவறானதை நீக்கினால் உண்மை ஒளிரும்னு. நாம ஒவ்வொருவரும் நம்மள பத்தி ஒரு ஆழமான நம்பிக்கைய வச்சிருப்போம். நான் இப்படிதான் அப்படின்னு. ஆமா. அந்த ஒரு நம்பிக்கைய ஒரே ஒரு கணக்குக்கு மட்டும் இது உண்மையான கேள்வி கேட்டு பாருங்களேன். அந்த நம்பிக்கைய நீக்கினா அங்க மிச்சம் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த அமைதியான வெளியில ஒரு புதிய புரிதல் பிறக்கலாம்.